இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. திடீர்னு அவரோட ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு வண்டி எதுவும் கிடைக்காதனால அவரோட சைக்கிள்லயே உட்கார வச்சு கட்டி இங்க கூட்டு வந்திருப்பாங்க. இங்க கூட்டு வந்ததும் இவ்வளோ கிலோமீட்டரா நீங்க சைக்கிள்ல கூட்டு வந்தீங்க அப்படி சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல நல்லபடியா அவளுக்கு வந்து குழந்தையும் பிறந்துருது. அதுல இருந்து இவங்க லைஃப் வந்து பயங்கர ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அதுவும் பிறந்தது பெண் குழந்தை. சொல்லவா வேணும், டாட் லிட்டில் பிரின்சஸாவே இந்த பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா. இப்படி கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கப்ப அவங்க ஊர்ல பயங்கர மழை. அப்பாவும் பொண்ணும் ஊஞ்சல்ல உட்காந்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா திட்டி மழை வருது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கப்ப மோட்டர் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போறேன்னு சொல்லியிருப்பாரு. இருங்க நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த பொண்ணு ஆஃப் பண்றப்ப கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்துடுறா. மறுபடியும் இவரு அதே சைக்கிள் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் யாராச்சும் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப அங்க இருக்க டாக்டர் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மழை நிக்கட்டு வெயிட் பண்ணுங்கன்னு. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கப்ப அங்க ஒரு நர்ஸ் வராங்க. நான் வேணா வந்து பாக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் பார்த்ததும் தான் தெரியுது அவங்க வைஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அந்த பொண்ணும் பயங்கரமா கத்தி அழுகுறா, அம்மா வேணும்பா எனக்கு அப்படி சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவர் எப்படிலாம் அந்த பொண்ணை வளர்த்தினாரு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.